அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையில் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக தேவன் நமக்கு கொடுத்த நல்ல கிருபைக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அதிசயமான காரியங்களை நமக்காக செய்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. நம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடினால் நாம் அசைக்கப்படுவதில்லை. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். அவருக்கு சொந்தமானவர்களாய் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ அற்புத விதமாய் ஆண்டவர் நடத்துகிற காரியங்களை பார்க்கும் பொழுது நம்ம நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். ஹல்லேலூயா மல ரிபாதரா ஏமர சந்தர பல ரிகலபரபா. ஹல்லேலூயா. உரகபல திரபல ரிபதர சந்தரபா. இந்த ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரையே துதி. இந்த முழு உள்ளமே அவர் நாமத்தையே என்றென்றும் ஸ்தோத்தரி. சொல்லலாமா எல்லாரும்? இந்த ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரையே துதி. இந்த முழு உள்ளமே அவர் நாமத்தையே என்றென்றும் ஸ்தோத்தரி. அன்பின் கரத்தாலே தூக்கி எடுத்தீரே, கன்மலை மேல் என்னை நிறுத்தினீரே. உம்மை துதித்திடும் புது பாடல் தந்தீரே. ஆயிரம் நாவுகள் போதாதே. சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து. இந்த ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரையே துதி. எந்த முழு உள்ளமே அவர் நாமத்தையே என்றென்றும் ஸ்தோத்தரி. சங்கீதக்காரன் தன்னுடைய ஆத்துமாவிடத்துல சொல்லுகிறான், கர்த்தரையே நீ துதி என்று சொல்லி. ஆனால் அதுக்கு ரீசன்லாம் சொல்லும் போது எத்தனையோ நன்மைகளை ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார்னு சொல்லுகிறான். ஹல்லேலூயா. நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டின கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நன்மை கிருபையினால் முடிசூட்டி நீர் என்னை தூதரிலும் மேலாய் உயர்த்தி நீரே. நன்மையை நினைத்து நான் என்றும் துதிப்பே. ஆயிரம் நாவுகள் போதாதே. சொல்லுங்க. இந்த ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரையே துதி. இந்த முழு உள்ளமே அவர் நாமத்தையே என்றென்றும் ஸ்தோத்தரி. நாட்கள் நகர்ந்திட்டாலும் காலம் கடந்திட்டாலும் கர்த்தரே நீர் என்றும் மாறாதவர். உம் கிருபையை எண்ணி என்றும் நான் துதிப்பே. ஆயிரம் நாவுகள் போதாதே. சொல்லுங்க கைகளை உயர்த்தி. எந்த ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரையே துதி. எந்த முழு உள்ளமே அவர் நாமத்தையே என்றென்றும் ஸ்தோத்தரி. ஹல்லேலூயா மலரிபா. எந்த ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரையே துதி. எந்த முழு உள்ளமே அவர் நாமத்தை
வார்த்தையே என்றென்றும் தரீரி பதர சந்தர பலரி கலபரபுலரபு சந்தரா லிமஹாதன சேமலஹாத்த நோக்குலொரு ஷிக்கரபா லோமராதி பல சந்தர பல ரிகலபரபரபு தரசே மிகந்தரபா. ஹalleluya ஹalleluya. எத்தனையோ வேளைகள்ல தாய் மறந்தாலும் தகப்பன் கைவிட்டாலும் நம்முடைய ஆண்டவர் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. ஹalleluya. புதிய புதிய காரியங்களை நமக்கு செய்து கொண்டே இருக்கிற தேவன். ஹalleluya. ரிகபாபா ரிபாபா ரகந்தர சேமஹந்தரபோ லோகா ரிபாதர சேமஹந்தரபல ரிகலபரபா. ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறேன். ஹalleluya. இந்த காலை வேளையில ஆண்டவர் நம்மை சிட்சிக்கிற தேவன். அவர் நம்மேல் கொண்டிருக்கிற அன்பினால் அவர் நம்மை ஆச்சரியமாய் நடத்துகிறார். ஹalleluya. அவருடைய பிள்ளைகளாகிய நாம் சரியான பாதையில நடக்கணும்னு சொல்லி ஆண்டவர் நம்மை சீர்படுத்துகிற தேவன். ஹalleluya ஹalleluya. ஊரா கபா லபா தீபால சந்தரபா. எத்தனையோ சூழ்நிலைகளில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் நம்மை ஆச்சரியமாய் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஹalleluya ஹalleluya. நமக்காய் நம்மை விசாரித்து ஹalleluya நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறார். ஹalleluya. ஓ ரகபல தீரபல ரிபதரா ஓ ரகபல தீரமோ ஷாக்கரபலபா. ஹalleluya ஹalleluya. ஆண்டவர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறபடியினால் உங்களை சிட்சிக்கிறார். யோபுவின் வாழ்க்கையில சிட்சையை அனுபவித்தார். முடிவில் யோபு தன்னுடைய காதுகளால் தேவனை குறித்து கேள்விப்பட்டதை இப்பொழுது என்னுடைய கண்களினால் காண்கிறேன் என்று அறிக்கையிட்டான். அந்த சிற்றைக்கு பிறகு பாருங்க, அவன் சுத்தமான பொன்னை போல விளங்கினார். கர்த்தர் அவனுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். யோபு சோதிக்கப்பட்ட நாட்களில் அல்லது சிற்றை அனுபவித்த நாட்களில் தேவனுடைய வல்லமையை புரிந்து கொண்டான். தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை புரிந்து கொண்டான். ஓ ரபா தீபால சந்த ரபா. ஹalleluya. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை சிட்சிக்கும் போது நீங்கள் முறுமுறுக்கிறீங்களோ அல்லது கர்த்தரை பின்பற்றுவது ரொம்ப கஷ்டமான காரியம் சொல்லி அவரை விட்டு விலகுறீங்களோ? இல்ல. ஹalleluya ஹalleluya. அவர் உங்களை உடைத்து உருவாக்குகிற தேவன், சிட்சித்து சீர்படுத்துகிற தேவன். ஹalleluya ஹalleluya. ரிகபல தீரபல ரிபதர சந்தரபா. ஹalleluya. உடைத்தீர் உருவாக்கினீ சிட்சித்தீர் சீர்படுத்தினீர் புடமிட்டீர் புதிதாக்கினீர் பிரித்தீர் பிரியாதிருந்தீர். எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியதே. எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியதே. பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தே அச்சத்தின் உச்சத்தை பார்த்தே. ஒளியில்லா இருளில் நான் நடந்தே. இயேசு இல்லா வாழ்வை நான் வெறுத்தே. பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தே அச்சத்தின் உச்சத்தை பார்த்தே. ஒளியில்லா இருளில் நான் நடந்தே. இயேசு இல்லா வாழ்வை நான் வெறுத்தே. உடைத்தீர் உருவாக்கினீர் சிட்சித்தீர் சீர்படுத்தினீர் புடமிட்டீர் புதிதாக்கினீர் பிரித்தீர் பிரியாதிருந்தீர். எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியதே. மரண
மரணத்தின் விளிம்பில் நான் இருந்தேன், பாதாள குழியில் நான் கிடந்தேன், பாவத்தின் பாரத்தை சுமந்தேன், இயேசு இல்லா வாழ்வை நான் வெறுத்தேன், மரணத்தின் விளிம்பில் நான் இருந்தேன், பாதாள குழியில் நான் கிடந்தேன், பாவத்தின் பாரத்தை சுமந்தேன், இயேசு இல்லா வாழ்வை நான் வெறுத்தேன், உடைத்தீ உருவாக்கினீ சிற்றித்தீ சீர்படுத்தினீ புடமிட்டு புதிதாக்கினீ பிரித்தீர் பிரியாதிருந்தீர், எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியதே. ஹalleluya ஹalleluya பலரி பதர சந்தர பலரி கலபரபா ஓர கபல தீரபல ரிபதர சந்தர பலரி கலபரபா. ஆண்டவரே, எத்தனையோ கடுமையான சூழ்நிலைகளின் வழியாக சென்றாலும் ஆண்டவரே, நீர் எங்களை சோதித்த பின் நாங்கள் சுத்த பொன்னாக விளங்குவோம். ஆண்டவரே தகப்பனே, துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் எங்களை சீர் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம், எங்களை நீர் மகிமைப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே துதிக்கிறோம் அப்பா, நீரே எங்களை நடத்துவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், நீர் எங்களை தகுதிப்படுத்தி பூரணப்படுத்தி ஆண்டவரே உமக்கு பிரியமானவர்களாய் எங்களை மாற்றுவீராக. உடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன் ஆமேன். God bless you.